சீமான் வகைராக்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய எல்லா பெருந்தமிழ் மன்னர்கள்லாம் அவங்களுடைய அந்தப்புறத்து மகாராணிகள் அதிகாரபூர்வ மகாராணி எல்லாம் கர்நாடகாரங்க தான். அப்ப அங்க அவன் தூய தமிழ் மன்னன் கிடையாது. இந்த வகையில மனைவிக்கு பொறுப்பு கொடுக்கறது மூலமாக அவங்க பிறப்பால் தெலுங்கருங்கிறதால அவருடைய தெலுங்கு எதிர்ப்பு இனவாத அரசியல் ஒரு ஓட்டை பாத்திரங்கிறது காட்டுறாரு. பாத்திமா பர்கானா அவங்களுக்கு மத்திய சென்னை தொகுதியை கொடுத்திருந்தாங்க. சுவர் விளம்பரங்கள் பிரச்சார தட்டிகள் எல்லாமே வச்சிருக்காங்க. இப்ப வேற ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. மகாராணி மனசு நோகாம இருக்கணுமே. கைல்வெளி வெறும் கைல்வெளி கிடையாது. அவங்க அடுத்து பொறுப்பெடுக்க போகின்ற ஒரு அந்நியாரு பிரேமலதா ஸ்டைல்ல பொறுப்பெடுக்க போறாங்க. இன்னொன்னு இன்னைக்கு கட்சிக்குள்ள வரக்கூடிய அந்த பெண் வாழ்க்கையில பங்கு கேட்டாங்கன்னா தலைவராக இருக்கக்கூடிய கணவராக இருக்கக்கூடிய சீமான் மீதான ஒரு பொசசிவ்னஸோட அவங்க அந்த ராகுல் அமீனோட மகளை பாக்குறாங்க. நாளைக்கு சீமான் என்ன வேஷம் போடுவாருன்னா, இங்க யாராவது ஒரு பெண்ணுக்கு தலைமை பொறுப்பு கொடுத்திருக்காங்களா, இல்ல நான் கொடுக்குறேன் பாருங்க, நான் சவால் விடுறேன், தமிழ் தேசிய அரசு இப்படி சொல்லி சீன் போட்டு பொறுப்பை கொடுத்து அவங்க கையில எல்லாத்தையும் ஒப்படைக்கும். இந்த வகையிலேயே சாட்டை திருமால் துரைமுருகனால கட்சி கைப்பற்ற முடியாது. கட்சியை கைப்பற்றினா 2 பேரும் சேர்ந்து அவர் வெளியேற்றிருப்பாங்க. கைல்வழியும் சேர்ந்து வெளியேற்றணும். அப்படி கைப்பற்றுற அளவுக்கு தீவிரமா ஒரு முயற்சி எடுத்தாருன்னா அமலாக்கத்துறைக்கு போட்டு கொடுத்து வர குருமூர்த்திக்கும் சீமானுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேருக்கும் ஒரே அரசியல். குருமூர்த்திக்கு சீமானுக்கு உறவு இருக்குது, குருமூர்த்திக்கு ஓபிஎஸ் உறவு இருக்குது. தமிழ் சமூகத்தினுடைய கேடுகட்ட சக்தியில் யாரு புதுசா மேல வராங்களோ அவங்க எல்லாருக்கும் குருமூர்த்தியுடைய உறவு உண்டு. அதனால அதுல எந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குருமூர்த்தி நினைச்சா சின்னம் கிடைக்கும். அதுக்கு சீமானு கொஞ்சம் கீழே இறங்கணும், கொஞ்சம் கீழே பணியணும். டைம் இருக்குது, சின்னம் கிடைச்சிருன்னு கான்ஃபிடன்ஸா பேசி சின்னத்துக்கு அவர் முயற்சி எடுக்கிறாரு. பிஜேபியோட ஏஜென்ட்டுகள் தான் அவருக்கு உதவி செய்யணும். அது தேர்தல் ஆணையம் குருமூர்த்தி அவங்க கட்டுப்பாடுகளுக்கு போகாம அவங்க சின்னம் கொடுத்துருவாங்களா, அதான் கொடுக்குறோம். ரொம்ப அதிகமாக திமுக எதிர்ப்பு பேசணும், பிஜேபி எதிர்ப்பு பேசக்கூடாது. இந்த நிபந்தனையில அவர்கிட்ட கொடுப்பான். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தோழர் பாஸ்கர் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். தோழர், நாம் தமிழர் கட்சி குறித்து தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். ஒரு புதிய அப்டேட்டா கடந்த வாரத்தில் அது நடந்திருக்குது. தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் சட்ட ஆலோசகராக கயல்வெளியை சீமான் நியமிச்சிருக்கிறாரு. குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படின்னு தொடர்ந்து எதிர்த்துட்டு வந்தவர் சட்ட ஆலோசகராக தன்னுடைய மனைவியை நியமித்திருக்கிறார். இதன் மூலமாக அவர் சொல்ல வர்ற செய்தி என்ன? ஏற்கனவே நீங்க அவரை பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சட்ட ஆலோசகராக தானே ஆக்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அடுத்த நோக்கி நகரம். எப்படி பிரேமலதா தேமுதிக கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை அந்த பொறுப்பை அவங்க எடுப்பாங்க, இல்லை கைப்பற்றுவாங்க. இதில் வருத்தப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா சீமான் படிப்படியாக அம்பலம் ஆகுறார். அவர் அம்பலம் ஆகுறது அவர் செய்த நடவடிக்கைகள்லாம் நீ அப்படி சொன்னிய இப்படி செய்ய இப்போ அதெல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது உண்மையில நியாயமா இருக்கிறவங்களுக்கு நீ என்னப்பா அப்படி சொன்னீங்களே இப்படி செய்கிறீங்களேன்னு கேட்கலாம். சீமான் பொறுத்தவரை இதுதான் சீமான். இப்படி இருப்பதால் தான் நமக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப அம்பலம் ஆகுறார். அதனால் மேலும் மேலும் எப்படி அம்பலமாக போகிறார் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம எதிர்பார்த்தது நம்ம மதிப்பிட்டது நடக்குதுங்கிற வகையில் மகிழ்ச்சி அடையும். ஆமாம், ஏன்னா ஏற்கனவே வெற்றிக்குமரன் வெளியேற்றப்பட்ட போதும் அப்பவும் நீங்கள் இதை சொன்னீங்க, அங்கே குடும்ப ஆதிக்கம் இருக்கிறது, இவங்க கயல்வெளியோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு. அதுக்கே அதை உறுதிப்படுத்துற மாதிரியே எல்லாம் விஷயங்களும் இருக்கு. ஆமாம், இப்போ கூட ராஜா அம்மையப்பன் அப்படின்னு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறாரு. அவரும் இதே விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குது நாம் தமிழர் கட்சிக்குள்ள? நாம் தமிழர் கட்சிக்குள்ள அந்த அரசியல் படிதான் நடக்குது. அந்த அரசியல் என்னன்னா ஒரு இனவாத அரசியல், மன்னர் காலத்து தமிழ் தேசியம், அப்புறம் சாதி சார்பாக இருக்கக்கூடிய அரசியல். இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல். இந்த 3 வரியில சுருக்கிடலாம். அப்போ அந்த வகையில் மன்னர் காலத்து அரசியல் என்ன? மகனை மன்னராக்குறது, மன்னராக இருக்கும்பொழுது இளவரசனுக்கு பதவி கொடுக்கறது. அப்போ அந்த வகையில் மன்னர் இறக்கும் பொழுது எப்படி மகாராணிக்கு பொறுப்பு கொடுப்பாங்களோ தற்காலிகமாக, அது மாதிரி இப்போ மகாராணிக்கு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து முழு பொறுப்பும் வரும். அதனால் அவருடைய கொள்கைக்கேற்ப அவர் எப்படி தூக்கி பிடிக்கக்கூடிய மன்னர் காலத்து அரசியலுக்கேற்ப மகாராணிக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. இது இயல்பான விஷயம். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த மன்னர்கள், அந்த மகாராணிகள் எப்படி அவங்க தமிழ் மன்னர்கள் மட்டும் இல்லையோ, அனைத்து இவங்க தூக்கி பிடிக்கக்கூடிய சீமான் வகைராக்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய எல்லா பெருந்தமிழ் மன்னர்கள்லாம் அவங்களுடைய அந்தப்புறத்து மகாராணிகள், அதிகாரபூர்வ மகாராணி எல்லாம் ராயலசீமாக்காரங்க, கர்நாடகாரங்க தான். அப்போ அங்கே அவன் தூய தமிழ் மன்னன் கிடையாது.
ராஜேந்திர சோழனும் சரி, குலோத்துங்க சோழனும் சரி, இரண்டாம் ராஜா சோழனும் சரி, அனுபாவி சோழன் எல்லாம் வந்து அவங்க யாரும் தமிழ் கிடையாது. எல்லாம் கலப்பு தான் வந்தவங்க. மிக்சிங். அப்போ அந்த வகையில மனைவிக்கு பொறுப்பு குடுக்குறது மூலமாக அவங்க பிறப்பால் தெலுங்கருங்கிறதால அவருடைய தெலுங்கு எதிர்ப்பு இனவாத அரசியல் வந்து ஒரு ஓட்டை பாத்திரங்கிறது காட்டுறாரு. மிக விரைவில், அதாவது ஒரு காலத்துல ரொம்ப தாமதமா அம்பலமாவாங்க. இப்போ உலகமயமாக்கல் வந்து பட்டன் தட்டினா மொபைல்ல வந்து சீக்கிரம் ஒரு காட்சி வருதோ, எப்படி இது பண்ணாலே சொடுக்கி போட்டாலே எல்லாம் சீக்கிரம் நடக்குதோ, பேடிஎம்ல பணம் பே பண்ண முடியுது, ஜிபேல பணம் போட முடியுது. அது மாதிரி மிக விரைவாக சீமான் வந்து அம்பலமாகுறார். இது இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் மேலும் நெருங்க 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 மேலும் அம்பலமாவார். இந்த அம்பலமாவதை தடுப்பதற்காக திடீர்னு ஒரு சீன் போடுவார். பயங்கர தமிழின போராளியா ஒரு சீன் போடுவார். அதுதான் சமீபத்துல பொறுப்பாளர்கள் கூட்டம் நடக்குது. எல்லா இடத்துலயும் அவங்கவங்க உறவினர்களை, சொந்தக்காரங்களை அனுப்பி நீங்க வந்து நம்ம வேட்பாளருக்கு ஆதரவா ஓட்டு கேட்கணும். நான் என் வீட்ல இருந்து மனைவியை அனுப்ப போறேன். நீங்க வந்து யாராவது குடும்ப அரசியல்னு சொன்னா பேசிட்டு போறான். அத பத்தி நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். அப்படின்னு கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்த கூட்டத்தில் அவர் நம்ம சொல்லுகிறார். பேசியிருக்கோம். அதே போல பொதுக்குழு அதுலயும் ஓரமா இருந்த தன்னுடைய மனைவியை அழைத்து பக்கத்தில் அமர வைக்கின்ற இந்த 2 நிகழ்ச்சியை நிர்வாகிகள் முன்னிலையில் அவர் வந்து செய்றாரு. இப்ப இதன் மூலமா அவரு நிர்வாகிகளுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு சொல்ல வர்ற செய்தி என்ன? அதான் எல்லாரும் குடும்ப அரசியல் ஈடுபட்டா அவருக்கு எதிராக கட்சிக்குள்ள விமர்சனம் திரும்பாது. ஓகே. அதுக்காக அவர் செய்கின்ற ஒரு உத்தி தான் இது. ம். அது மட்டும் இல்லாம வாரிசு அரசியல்னு யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ, கொள்கையை பத்தி விமர்சிக்காம, வாரிசு அரசியல் விமர்சிக்கணும். ஆனா வாரிசு அரசியல் மட்டும் முதன்மையா விமர்சிச்சு, கொள்கையை விமர்சிக்காம இருக்கக்கூடிய அவங்க எல்லாருமே பெரும்பாலும் வந்து பிற்போக்காளர்கள். முதல்ல வாரிசு அரசியல் அதிகமாக எதிர்த்து பேசின கட்சி பாஜக. ஆனா பாஜக அளவுக்கு வந்து வாரிசு அரசியல் வேற யாரும் நடைமுறைப்படுத்துறது கிடையாது. அதனுடைய கொள்கையே குலத்தொழில். அப்ப குலத்தொழிலை கொள்கையாக கொண்டவங்க, குலத்தொழில் அரசியலை கொள்கையாக கொண்டவங்க வாரிசு அரசியல் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நடைமுறையில பாஜக நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடைய பெற்றோர், உறவினர்கள் பார்த்தோம்னா அதுவும் குடும்ப அரசியல் தான். ஆனா அவங்க யார் ரொம்ப விமர்சிப்பாங்க? ஒண்ணு காங்கிரஸ் விமர்சிப்பாங்க, இல்லாட்டி திமுக தலைமை விமர்சிப்பாங்க. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படி கிடையாது. நீங்க கொள்கையாகவும் குலத்தொழில் அரசியல் வைக்கிறீங்க, நடைமுறையிலையும் குலத்தொழில் வாரிசு அரசியலை கடைபிடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இனிமேல் எந்த தகுதியும் கிடையாது. அப்போ வேஷம் போடுறதுக்கு கூட இனிமேல் சீமான் தயாரா இல்ல. அநேகமாக இது சீமான் மேலும் அம்பலமாகக்கூடிய அளவுக்கு கடைசி தேர்தலாக இருக்கும். ஓகே. அடுத்த தேர்தல் வரும்பொழுது அவர் சராசரி மனுஷனாக, சீரழிந்த நபராக தோற்றமளிப்பார். அவருக்கு இதான் கடைசி வாய்ப்பு. இல்ல இதுல அவருக்கு ஒரு ஸ்கோப் இருக்குதுன்றீங்களா? இப்படி மனைவி வந்து கட்சியில் முக்கிய அங்கம் வகிப்பதும், இப்படி ஒவ்வொருத்தரா வெளியேறாங்களே. இப்ப சமீபத்தில் கூட அதர்ம மனோஜ் தோழர் அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். தமிழ் முழக்கம் ஷாகுல் அமீது அவருடைய மகள் ஆ. ஃபாத்திமா ஃபர்கானா அவங்களுக்கு மத்திய சென்னை தொகுதியை கொடுத்திருந்தாங்க. சுவர் விளம்பரங்கள், பிரச்சார தட்டிகள் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வேற ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறாங்களே, டாக்டர் கார்த்திகேயனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க மனைவி விரும்பாதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, மகாராணி மனசு நோகாம இருக்கணுமே. அந்த மகாராணி வெறும் அது அவங்க கயல்வெளி வெறும் கயல்வெளி கிடையாது. அவங்க அடுத்து பொறுப்பெடுக்க போகின்ற ஒரு அந்நியாரு பிரேமலதா ஸ்டைல்ல, ஜெயலலிதா ஸ்டைல்ல பொறுப்பெடுக்க போறாங்க. ஒண்ணு, இன்னொன்னு இன்னைக்கு கட்சிக்குள்ள வரக்கூடிய அந்த பெண் வாழ்க்கையில பங்கு கேட்டாங்கன்னா, அப்போ கயல்வெளி வந்து சராசரி பெண்ணாக பிற்போக்கு தமிழ் சமூகத்தினுடைய பிற்போக்கு அம்சமாக ஒன்றாக இருக்கக்கூடிய, உடைமை மனப்பான்மையாக கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, கணவராக இருக்கக்கூடிய சீமான் மீதான ஒரு பொசசிவ்னஸோட அவங்க அந்த ஷாகுல் அமீனோட மகளை பார்க்குறாங்க. அவங்க ஷாகுல் அமீனோட மகளை நம்ம கட்சியில பணியாற்றிய ஒரு தன்னுடைய மகளாக, நம்ம கட்சியில பணியாற்றிய ஒரு நபராக அப்படி பார்க்காம, தன்னுடைய கட்சி தலைமை பதவிக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு போட்டியாகத்தான் அவங்க அந்த ஃபரானாவை பார்க்குறாங்க. இல்லாட்டி ஃபரானா அதான் அந்த என்ன காரணம், எந்த விஷயத்துல கயல்வெளி வந்து ட்ரிகர் ஆகி இந்த நடவடிக்கை செய்யறாங்க? இன்னைக்கு இந்த அளவுக்கு அந்த பெண் வந்து கட்சிக்குள்ள பொறுப்புக்கு வராங்க. நாளைக்கு வந்து கட்சி தலைமைக்கு கூட வந்து போட்டியா வரலாம். அப்புறம் வேற என்ன செய்யலாம்.
அதனால அந்த வகையில ஒரு சராசரி தமிழ் பெண்ணாக கயல்விழி எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து அந்த பெண்ணை விளக்குறாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு வகையில அந்த பெண் கட்சி விரோத நடவடிக்கை ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க வெளியேத்துவாங்க. இப்ப வெற்றிக்குமரன் அவர் வந்து கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார்னா, குடும்ப ஆதிக்கம் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு சொன்னார். ஆனா அதற்கு பிறகு நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் முழுக்க முழுக்க கயல்விழி அவங்களுடைய உத்தரவின் பேர்ல தான் நடக்குது அப்படின்றதான் வெளியே வர்ற நிர்வாகிகள் சொல்ற விஷயமா ஆமா. இருக்கு. இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து மாறி இருக்கிறாங்களே. ராஜீவ்காந்தியோ கல்யாண சுந்தரமோ அவங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கல. சீமான் மீது தான் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா கயல்விழி அதுக்கு பிறகுதான் பவர்ஃபுல்லா ஆனாங்களா? எப்படி? இல்ல அண்மை காலம் பார்த்தா சீமானுக்கும் வயது ஆகுது. ம். எவ்வளவு நாளைக்கு வெளியேறது சீமானை வேடிக்கை பார்ப்பாங்க கயல்விழி. ஒரு பக்கம் அவங்க பிரேமலதா பார்க்குறாங்க, சசிகலா பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் விஜயலட்சுமி பிரச்சனை. விஜயலட்சுமி பார்க்குறாங்க. அப்போ அந்த வகையில எப்படி பிரேமலதா உஷாரா வந்து விஜயகாந்த் இருக்கும்பொழுதே கட்சிய கையில எடுத்துக்கிறாங்களோ, இவங்களும் இப்போ நம்ம கைய மீறி கட்சி போயிடக்கூடாது என்ற வகையில அவங்க வாழ்க்கையிலயும் சொந்த வாழ்க்கையிலயும் விஜய் விவகாரமா பிரச்சனையாகுது. நாளைக்கு வந்து வேற என்ன வேணா நடக்கலாமே. ஏக ஒரு விஜயலட்சுமி, அப்புறம் அந்த ஃபர்ஹானா கூட இந்த பிரச்சனை வரலாம். அப்ப இப்பவே உஷாராகி அவங்க ஒட்டுமொத்தமா சீமான தான் கைக்குள்ள கொண்டு வருவதற்கு இந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய அளவுக்கு சீமான அறிவிக்க வைக்கிறாங்க. நாளைக்கு யாராவது அவர் சீமான் என்ன வேஷம் போடுவாருன்னா, இங்க யாராவது ஒரு பெண்ணுக்கு தலைமை பொறுப்பு குடுத்துருக்காங்களா? இல்ல. நான் குடுக்குறேன் பாருங்க. நான் சவால் விடுறேன். யாரு எல்லாரும் குடுக்க சொல்லுங்க. இதுதான் தமிழ் தேசிய அரசியல். இப்படி சொல்லி இவங்க வேலு நாச்சியார் மாரி வருவாங்க. ம். ராணி மங்கம்மாள் மாரி வருவாங்க. ஜோன் ஆஃப் ஆர்க் மாரி வருவாங்க. இப்படியே சீன் போட்டு பொறுப்ப குடுத்து அவங்க கையில எல்லாத்தையும் ஒப்படைப்பார். இப்ப அவங்களும் தெலுங்கர், கயல்விழி தெலுங்கர் இவங்க வைக்கிற வரையறைப்படி. அதே போல அவருடைய மகன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட பொங்கல் விழாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆகில் சீமான் கயல்விழியோட அக்கா பையன். அவரும் வந்து அக்மார்க் தெலுங்கர். அந்த அமுதாவும் தெலுங்கர். அந்த ஆகில் அந்த பையனோட அப்பாவும் வந்து அவரும் தெலுங்கர். அவரு தான் வந்து வாரிசு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இப்படி முழுக்க எல்லாமே தெலுங்கர்கள் அப்படின்ற விஷயத்த எப்படி மேட்ச் பண்ணுவாரு தொண்டர்கள்ட்ட? அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணும்ல. அதான் அவர் எப்படி சமாளிப்பார்னா, இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா வைகோவ, மற்ற விஜயகாந்த மிக இவரே மேடையில தெலுங்கர்கள் அப்படின்னு சீமான் கடுமையாக பேசினாரு. விஜயகாந்த வந்து அப்படி பேசின வீடியோக்கள் விஜயகாந்த் டெத் அப்ப எல்லாம் எடுத்து பரப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு வந்து நியாயம் சொல்லணும்ல அவரு. நியாயம் சொல்லணும். சீமான் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறவங்கள வந்து இந்த விஷயமா கேள்வி கேட்டாங்கன்னா, அவர் வெளியேத்துவார். அவங்களும் கேள்வி கேட்டா அண்ணன் தப்பா எடுத்துப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்பாங்க. எதிர்காலத்துல கேள்வி கேட்கக்கூடிய சூழல் மேலும் வருவாங்க. சில பேர் கேட்பாங்க. இப்ப இவ்வளவு தூரம் வந்து குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், உதயநிதி அப்படின்னு கடுமையா உதயநிதியை வந்து அட்டாக் பண்ணாரு. நான் கூட வந்து ஒரு பிரஸ் மீட்ல அவர்கிட்ட கேள்வி கேட்டேன். இப்படி நீங்களும் உங்களுடைய உறவினரான அருள்மொழி தேவன் அவருக்கு வந்து நாடாளுமன்ற சீட்டு கொடுத்துருக்கிறீங்களேன்னு இந்த தடவையும் கொடுத்துருக்கிறாரு. ஆமா. விருதுநகர்ல போட்டியிடுறாருன்னு நினைக்கிறேன் அருள்மொழி தேவன். அப்ப இப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்னு பேசலாம் அப்படின்னு கேட்டதுக்கு மிக கடுமையா வந்து கோவப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு அது உறுதியா இருக்குதே. 2 விதமா அவர் அத கையாளுவார். பேசினா பேசிட்டு போணும். அது எவனா இருந்தாலும் பேசிட்டு போட்டுன்னு அப்படி சொல்லுவாரு. இன்னொன்னு நான் கத்துனேன் தமிழுக்காக கத்துனேன். வாரிசு அரசியல் வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் தப்புன்னு கத்துனேன். எந்த தமிழனும் கேட்கல. அதனால நானும் அப்படி போறேன். எப்ப தமிழன் திருந்துறானோ அப்ப நானும் திருந்துறேன். இல்ல நான் விரும்பல, தொண்டர்கள் விரும்பப்பட்டாங்க. அப்படி சேர்த்து சொல்லுவார். நான் வேணாம் தான் சொன்னேன் தம்பிங்க. அப்போ தம்பிங்க அப்படி சொல்றாங்கன்னா, அந்த தம்பிங்க சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு நீ வளர்த்துருக்கிற. இந்த மாதிரி தான் உன் தம்பி இருப்பாங்க. இப்ப ஏற்கனவே சாட்டை துரைமுருகன், இடுமாவனம் கார்த்தி இவங்கெல்லாம் கொடூரமா உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல்னு பேசுனாங்க. இப்ப அவங்க வந்து இதுல எல்லாத்தையும் இந்த முடிவுகளை ஏத்துக்குவாங்களா? இல்ல இன்னொரு ஸ்பிளிட் நீங்க வருமா? சொன்ன அதாவது இடும்பாவனம் கார்த்திக் போன்றவர்கள், சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள்லாம் பிறப்பால் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க. ம். அந்த சாதி மீது கூட பெங்களூர் குணா போன்றவர்கள் என்ன திறனாய்வு பண்ணியிருக்காங்கன்னா 80கள்ல அது கூட தூய தமிழ் சாதி கிடையாது. அப்படி கூட இதை புரிஞ்சுக்கிறோம். பிறப்பால் இடும்பாவனம் கார்த்திக்கு சாட்டை துரைமுருகன் போன்றவர்களுடைய
அந்த சாதி சேதனுடைய ஆதிக்கம் அந்த கட்சிக்குள்ள இருக்குது, வந்திருக்குது. அந்த சாதி ஒரு திறனாய்வின் அடிப்படையில, குறிப்பாக பேங்கர் குணாவுடைய திறனாய்வின் அடிப்படையில அவங்க தூய தமிழ் சாதி கிடையாது. அப்ப அந்த வகையில சீமானுடைய இந்த நடவடிக்கையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்னவாக பிறந்தாரோ அந்த நோக்கி இப்ப அதை நோக்கி வந்து பயணப்படுறார். அப்ப அவருடைய பிறப்புக்கு அவர் விசுவாசமா இருக்கிறார். இவ்வளவு நாள் வந்து தமிழ் தமிழ் பேசுனது அது போலித்தன அர்த்தம். இதான் சீமானுடைய அசல் குணாம்சம். அப்ப அவருடைய முன்னோர்கள் எங்கிருந்தும் வந்திருப்பாங்க. இதை சீமான் வெளிப்படையா ஒத்துட்டு போறான். ஆனா தேவையில்லாம தமிழ் சமூகத்துல ஒரு பிளவை உழைக்கும் மக்கள் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு பிஜேபிக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு தெலுங்கு எதிர்ப்பு வேஷம் போட்டார். இப்ப அந்த வேஷம் போட முடியல. அதனால இப்படி வராரு. நாளைக்கு சிவசேனா மாதிரி இந்து தமிழ் அரசியல் கூட பேசுவாரு பிஜேபிக்காக. அதையும் எதிர்பார்க்கலாம். ஏமா குருநாதர் பேச ஆரம்பிச்சிட்டார்ல மணியரசன். அதான் இந்து தமிழர் அப்படின்னு இல்ல இவரும் பேசியிருக்காரு. இவர் இந்து தமிழன் பேசுறாரு, தாய் மதத்துக்கு திரும்பன்னு பேசுறாரு. அவர் மதச்சிறுபான்மையினர் விஷயத்துல வந்து சந்தேகப்படணும்னு சொல்றாரு. இது அப்பட்டமான இந்துத்துவ அரசியல் தான். அதனால சீமான் இப்படி பேசுவதை கண்டு சாத்தானின் பிள்ளைகள் சாத்தானின் பிள்ளைகள் சொல்றாங்க. அதனால சீமான் இப்படி பேசிக்கொண்டு நாம் வருத்தப்படுவதற்கு ஏதுமில்லை. நம்மை போன்றவர்கள் சீமானை விமர்சித்தது எப்படி சரின்னு அவர் நிரூபிக்கிறார். ஓகே. அதனால இப்ப சாட்டை துரைமுருகன் தான் அடுத்த கட்சியை கைப்பற்ற போறார், அடுத்த பொறுப்புக்கு வருவார் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இப்ப சாட்டை துரைமுருகனும் கடுமையா வாரிசு அரசியலை வந்து எதிர்த்து அவரே பேசின பல வீடியோக்கள் வந்து பேசியிருக்காரு. அன்னைக்கு பதவி கொடுத்தது அவங்களுடைய அடுத்த கட்டம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படி இதை ஏத்துக்குவாரா சாட்டை துரைமுருகன், இல்ல சீமானோட முரண்படுவாரா? சாட்டை துரைமுருகன் சீமானுக்கும் தனிவர் முரண்பாடு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கே தவிர மற்றபடி வந்து அவர் இன்னொரு சீமான். இது தவிர அவர் தனி டிராக்லையும் இருக்கிறாரு. அந்த தனி டிராக்ல சீமானை நம்ப முடியாதாலும் இருக்கிறாரு, அவருடைய இயல்புலந்தும் இருக்காரு. அதனால எந்த வகையிலையும் சாட்டை துரைமுருகனால கட்சியை கைப்பற்ற முடியாது. கட்சியை கைப்பற்றினா 2 பேரும் சேர்ந்து அவரை வெளியே அனுப்பி விட்டுருவோம். கையல் வழியும் சேர்ந்து வெளியே அனுப்புவோம். ஏன்னா கட்சிக்குள்ளேயும் வெளியே சீமான் தான் பிரபலமானவர், அறியப்பட்டவர். அவருடைய பேச்சாற்றலுக்கு தான் நிறைய பேர் வராங்க. சாட்டை துரைமுருகன்லாம் வந்து பரந்தமட்டு தமிழ் மக்களுக்கு அறியாதவர். யூடியூப் சேனல் பார்க்குறவங்க மட்டும்தான் தெரியும். அப்போ ஒரு கட்சி கைப்பற்ற விரும்பினாலும் இவங்க தடுப்பாங்க. வெளியே கூட செல்வாக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அப்படி கைப்பற்ற அளவுக்கு தீவிரமாக ஒரு முயற்சி எடுத்தார்னா அமலாக்கத்துறைக்கே போட்டு கொடுத்துருவாரு சீமான். ஏன்னா அவருக்கு தேவை அவர் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போட்டியாக ஒருத்தர் வந்தார்னா அவர் அனுமதிப்பாரா? ஏன்னா தமிழ் வரலாறுல தமிழ்நாட்டு வரலாறுல பங்காளி சண்டையிலேயே மன்னர்கள் வந்து இன்னொரு மன்னரை வீழ்த்தின வரலாறு உண்டு. ரொம்ப தமிழ் மன்னர்கள்லாம் ஒற்றுமையாலாம் இருந்தவங்க கிடையாது. பெரும்பாலும் பங்காளி சண்டைக்கு தான். பிற்கால சோழர் ஆட்சியும் சரி, பாண்டியர்கள் ஆட்சியிலும் சரி. அப்போ அந்த வகையில் துரைமுருகனை வெளியேற்றிடுவாங்க. இப்போ துரைமுருகன் இருக்கிறாரா இல்லையாங்கிறது சந்தேகமாக தெரியுது. ஆனால் அரசியல் ஒரே அரசியல். கிட்டத்தட்ட கட்சி கைப்பற்ற வந்துட்டார்னா அப்புறம் அவர் வெளியேற்றிடுவாங்க. ஆனால் கைப்பற்ற வைப்பதற்கு பிஜேபி உதவி செய்யும். அமலாக்கத்துறையினுடைய என்ஐஏவுடைய அந்த ரெய்ட்லாம் கூட நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து வந்து இவங்களுடைய கட்சி சின்னம் வந்து பறிபோயிருக்குது, விவசாய சின்னம். இது தொடர்பாக பாக்கியராசன் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்னு சொல்றாங்க. அவர் அந்த வீரா ரெட்டி அப்படின்ற அந்த தேசிய கட்சியினுடைய தலைவரை சந்தித்து சின்னத்துக்காக வந்து கெஞ்சினதாக ஒரு செய்தி சொல்றாங்க. இன்னொரு புறம் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர் வந்து குருமூர்த்தியிடம் இது தொடர்பா சீமான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற இருவேறு தகவல்கள் வந்து வெளியாயிருக்குது. இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? சீமானுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கும்பொழுது இன்றைய போக்கை பார்க்கும் பொழுது இந்த செய்திகளில் உண்மையாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீமானுடைய சின்னம் ஏற்கனவே கொஞ்சம் அறியப்பட்டதால, அவங்க அந்த அளவுக்கு பிரபலமான கட்சி இல்லாததால அவங்க அதை முயற்சி எடுப்பாங்க. அப்புறம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வேற ஒரு வகையிலையும் முயற்சி எடுத்து அவருடைய சின்னத்தை கேட்டு வாங்குவாங்க. குருமூர்த்தி பெரிய அளவில் வேற ஒரு மட்டத்தில் முயற்சி எடுத்தாருன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அப்புறம் காசு இருக்குது. குருமூர்த்திக்கும் சீமானுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருக்கும் ஒரே அரசியல். குருமூர்த்திக்கு சீமானுக்கு உறவு இருக்குது, குருமூர்த்திக்கு ஓபிஎஸ்க்கு உறவு இருக்குது, குருமூர்த்திக்கு ரஜினிக்கும் உறவு இருக்குது. தமிழ் சமூகத்தினுடைய கேடுகட்ட சக்தியில் யார் புதுசாக மேலே வராங்களோ அவங்க எல்லாருக்கும் குருமூர்த்தியோடைய
உறவு உண்டு. அதனால அதில் எந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குருமூர்த்தி இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டால் குருமூர்த்தி நினைச்சா சின்னம் கிடைச்சிரும். குருமூர்த்தி சாதாரண ஆளா? குருமூர்த்தி முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. முக்கியமான செல்வாக்கு வாய்ந்தவர். இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பகுதி நேர இயக்குநர்களில் ஒருவராக இருக்கிறார். பல பெருமுதலாளிகளுடைய வரவு செலவு கணக்கை பார்க்கக்கூடிய ஆடிட்டர். அதனால அவரால் நினைச்சா முடியும். இது ஒரு சாதாரணமான விஷயம், அவருடைய செல்வாக்கு. அதுக்கு சீமான் கொஞ்சம் கீழே இறங்கணும், கொஞ்சம் கீழே பணியணும். அதுக்கு சீமான் வந்து எந்த அளவு ஒத்து போவார் என்று பார்த்துட்டு அது நடக்கும். நான் வந்து இந்தியாவுக்கான ஆள் இல்ல, நான் தமிழ்நாட்டுக்கான ஆளு, அதனால நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என் தம்பி தங்கைகள் அங்க போகட்டும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை சொல்றாரு சீமான். அந்த ஸ்டாண்டை பத்தி உங்களோட கருத்து என்ன? இவரே போக மாட்டோம், எதுக்கு தம்பி தங்கச்சி போட்டோம்? அப்போ காரணம் என்னன்னா, இவருக்கு அங்கேயும் போய் நாக்க தொங்க போட்டு ஓட்ட பொறுக்குன்னு ஆசை. ஆனால் தான் ரொம்ப பரிசுத்தவானா இருப்பதை காட்டிக்கிறதுக்கு நான் ஈடுபடலைங்கிறேன். ஒன்று ஈடுபடாமல் இருந்தால் நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் நிற்போம், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் நிற்போம் அப்படின்னா அதில் ஒரு தர்க்கம் இருக்குது. ஆனால் நான் நிற்க மாட்டேன், என் தம்பி தங்கைங்க பாட்டி அக்காங்களாம் நிற்கட்டும்னா என்ன அர்த்தம் அதுக்கு? ஏற்கனவே அண்ணா நின்று வைகோ நின்றுகிறாரு. இல்லை இவர் நிற்க கூட முடிவு எடுக்கலாம். ஆனால் யாருமே நிற்க வேணா முடிவு எடுக்கணும். இவர் நிற்க மாட்டாரா, மற்றவங்க போவாங்களாம். ஏன் நிற்கிறாரு இவர் இல்லாமல் மற்றவங்க ஏன் நிற்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை பதிவு பண்ண கட்சி ஒவ்வொரு பொது தேர்தலையும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நின்னாகணும். கால இடைவெளி அதிகமாச்சுன்னா பதிவு சிக்கலாகும். அப்போ அதுக்காக கூட நிற்க வேண்டியிருக்கு. அப்போ சீமான் வந்து இதுக்கு தான் நிற்கிறாரு தவிர பெரிய கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் தம்பிங்க அங்கே போட்டோம் இங்கே போட்டோம் கிடையாது. பதிவு சிக்கலாகிடும். இப்போவே சின்னம் போயிடுச்சு, அப்போ நாளைக்கு பதிவெண் கூட சிக்கலாக மாறும். நீங்கள் அடுத்த தேர்தல் நிற்கிறதுக்கு இன்னொரு 2 வருஷம் ஆகிடும். அதுக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நிற்கிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அப்போ பதிவு வந்து சிக்கலாக மாறும். சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நின்னாதான் பதிவு தக்க வச்சுக்க முடியும். அப்போ அதுக்காகத்தான் அவர் செய்கிறார், வேற ஒன்றும் அதில் கிடையாது. ஓகே, நேற்று புதிய தலைமுறை தன்னுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகளை வந்து பெறும் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க. இந்த முறை அப்படி வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா கட்சியில நிறைய நிர்வாகிகள் வெளியேறிட்டு இருக்கிறாங்க, அப்படி வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பே இல்லை. சீமானுடைய பரிசுத்த வேடம் அண்மை காலமாக சரிஞ்சு போயிட்டு இருக்கு. ஒன்று, அவர் போட்ட பரிசுத்த வேடம் வந்து வாரிசு அரசியல் எதிர்ப்பு. இப்போ மனைவி கிட்டையே வந்து பொறுப்பில் கொடுக்குறாரு, அதில் அம்பலமாகுது. அடுத்து தமிழ்னு போட்ட ஒரு வேஷம், அதுவும் வந்து அம்பலமாகுது. மனைவி பிறப்பால் ஒரு தெலுங்கர், அதில் அம்பலமாகுது. மூணாவது, தமிழ் தேசியன்னு பேசுவார். இப்போ இவர் தேர்தல் நிற்க மாட்டாராம், மற்றவங்க நிற்பாங்களாம் நாடாளுமன்ற தேர்தலில், அதுலேயும் அம்பலமாகுது. நாலாவது, கொள்கை தான் முக்கியம், வேறு எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது, நாம் தமிழர் என்ற பேரே போதுன்றவர். இப்போ எதுக்கு சின்னத்துக்காக வந்து தவம் கிடக்கிறாரு? இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு புறத்தில் இந்த தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாசாவாங்கிற கட்டத்தில் நடக்கக்கூடிய தேர்தலாக இருப்பதால் அடுத்த தேர்தலை வாக்களிக்கிற உரிமை தமிழ் மக்களுக்கு இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மேலும் மேலும் கட்சி நிர்வாகிகள் வந்து இவர்கிட்ட வெளியேறக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தேர்தலில் பாஜக தான் முதன்மை எதிரி, வேற எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஒரு சூழல்ல நடக்கிற தேர்தலாக இருப்பதால் 7 விழுக்காடு வாக்கு இவருக்கு நிச்சயமாக கிடைக்காது. கூடுதலாக சின்னமும் இல்லாததால அவருக்கு அந்த விழுக்காடு கிடைக்காது. ஓகே, இல்லை இன்னும் டைம் இருக்குது, சின்னம் கிடைச்சிரும்னு கான்ஃபிடென்ட்டா பேசி சின்னத்துக்கு அவர் முயற்சி எடுக்கிறாரு. இன்னைக்கு சின்னம் இல்லைல்ல, இப்போ இவர் முயற்சி எடுக்கும்போது பிஜேபியோட ஏஜென்ட்டுகள் தான் இவருக்கு உதவி செய்யணும். அது தேர்தல் ஆணையம், குருமூர்த்தி, அவங்க இவர்கிட்ட விலைக்கு இவருக்கு ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்தாம அவங்க கட்டுப்பாடுகளுக்கு போகாம அவங்க சின்னம் கொடுத்துருவாங்களா? சின்னம் கொடுக்குறோம், ரொம்ப அதிகமாக திமுக எதிர்ப்பு பேசணும், பிஜேபி எதிர்ப்பு பேசக்கூடாது, இந்த நிபந்தனையில் அவர்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ கூட பிஜேபி எதிர்ப்பை பேசாத இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் யார் இருந்தாலும் அவனுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லா கருத்து கணிப்புகள்லையும் தமிழ்நாட்டில் எந்த அணி ஜெயிக்கும்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க.
அது 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 ஒண்ணு மட்டும் தான் எல்லா கருத்து கணிப்பும் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான பொது விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தேர்தலாக வரப்போற தேர்தல் இருக்கிறதால, இந்த மனப்பாங்குக்கு மாறான ஒரு பரப்புரையில தான் சீமான் ஈடுபட போறார். அதனால அவருக்கு எதேதோ பேச வேண்டிய சூழல்ல இப்படி பேசுறாருன்னு வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இது தவிர ஒரு முரண் என்ன இருக்குன்னா, பொருளாதாரம் குறித்த ஆய்வுகளுக்கும், தேர்தல் முடிவு கொடுத்த சர்வேக்களுக்கும் ஒரு முரண் இருக்கு. பொருளாதாரம் ஆய்வுகள் என்னென்னலாம் வந்திருக்குன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி அண்மையில் நடத்திய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வேல பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம் இது போன்ற விஷயங்கள் தான் மக்கள் ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயங்களா இருக்குன்னு ஒரு ஆய்வு. 2வது ஆய்வு அண்மையில வந்திருக்கிறது. தேசிய புள்ளியியல் நிறுவனம். இதுவும் அதே மாரி. உணவுப் பொருட்களுக்கு மக்கள் குறைவாக செலவு பண்ண வேண்டிய அளவுக்கு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. வீட்டு வாடகை, கல்வி, சுகாதாரத்துக்கு அதிகமா செலவு பண்றாங்க. இது தவிர இன்னொரு புள்ளி விவரம். இப்படி 3 முக்கியமான புள்ளி விவரங்கள் இந்திய அரசாங்கத்தோட நடத்தப்படுகின்ற புள்ளி விவரங்கள். 1 இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே. 2வது தேசிய புள்ளியியல் நிறுவனம். 3வது குடும்ப செலவு ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. அதுவும் இதே விஷயங்கள சொல்லுது. ஆனா, இப்படி ஒன்றிய அரசாங்கத்துக்கு நடத்தப்படுகின்ற நிறுவனங்களுடைய சர்வேக்கள் வந்து மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்குது. வேலையில்லா திண்டாட்டம் பற்றி கவலை தெரிவிக்கிறாங்க, பணவீக்கம் பற்றி கவலை தெரிவிக்கிறாங்க, செலவு அதிகமாயிடுச்சு கவலை தெரிவிக்கிறாங்க, சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் அதிக செலவு பண்ண வேண்டிய நெருக்கடி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, அப்படி இருக்கும்போது மோடி வருவாருன்னு அரசியல் தேர்தல் முடிவு மட்டும் எப்படி சரியா இருக்கும்? அப்போ ஒண்ணு இது தப்பா இருக்கும், அல்லது அது தப்பா இருக்கும். காரணம் இது தவிர்க்க முடியாம உண்மைய சொல்லுது. இது ரொம்ப என்னதான் இவங்க மெத்தடாலஜில தப்பு பண்ணா கூட ஒரு உண்மை வந்துருது. ஓகே. அதுல ரொம்ப மேனுஃபேக்சர்ட் மெத்தட சாம்பிள் பண்ணி, அதுல வெளிப்படையாக மக்களுக்கிட்ட மோடி தான் வந்துருவாருன்னு காட்டுறாங்க. இதே இந்தியா டுடே வந்து எடுத்த சர்வே என்னன்னா, அதுவும் இது சர்வே எடுத்து பொருளாதாரம் பற்றி. அந்த சர்வேக்கும் அதே இந்தியா டுடே எடுத்த மூட் ஆஃப் த நேஷன் எடுத்த பொலிட்டிக்கல் தேர்தல் முடிவுப்பட்ட சர்வேக்கும் நேர் எதிரா இருக்கு. அப்ப எது உண்மை? அப்ப இந்த கருத்து கணிப்புகள் கூட மக்களுடைய வாழ்க்கை நிலைமை பற்றிய கருத்து கணிப்புகளுக்கு, ஆய்வு முடிவுகளுக்கு மாறாக அது இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது, இந்த தேர்தல் முடிவு பற்றிய கருத்து கணிப்புகள்லாம் வந்து அப்பட்டமா வந்து ஒரு மோசடி, பொய், போலித்தனங்கிறது தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல்ல என்ன மாதிரி வாக்குகள் பிரதிபலிக்குதுன்னு. இவ்வளவு நேரம் நாம் தமிழர் கட்சி குறித்தும், தேர்தல் கருத்து கணிப்புகள் குறித்தும் எங்களோட வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி தோழர்.